மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மழை விட்டும் தண்ணீர் வடியாததால் மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். ராமேஸ்வரத்தில் மழை நின்று 5 நாட்களாகியும் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடியாததால் மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். மழைநீரை வெளியேற்றுவதாக கூறி மோட்டார் மூலம் தண்ணீரை எடுத்து அருகில் உள்ள பகுதிக்குள் விடுவதாக மக்கள் குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார்கள். மழைநீரை வெளியேற்றுவதாக கூறி மோட்டார் மூலம் தண்ணீரை எடுத்து அருகிலுள்ள பகுதிக்குள் விட்டுவிடுவதால் மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் மழைநீரை வெளியேற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமேஸ்வரத்தில் மழை நின்று 5 நாட்கள் ஆகியும் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் வடியாததால் மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். மழைநீரை வெளியேற்றுவதாக கூறி மோட்டார் மூலம் தண்ணீரை எடுத்து அருகில் உள்ள பகுதிக்குள் விட்டுவிடுவதால் மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மழைநீரை வெளியேற்றுவதாக கூறி மோட்டார் மூலம் தண்ணீரை எடுத்து அருகில் உள்ள பகுதிக்குள் விட்டுவிடுவதாக மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் மழைநீரை வெளியேற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சேதுக்குமரன். சேதுக்குமரன், வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பா சார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் புயலின் காரணமாக கடந்த 2 வாரங்களாக மழை பெய்து வந்தன. கடுமையான சூறை காற்றுடன் மழை பெய்தன. இதனால் ராமேஸ்வரம் நகர் பகுதியான சல்லிமலை மற்றும் காட்டுப்பிள்ளையார் கோயில், திருவள்ளூர் நகர் போன்ற முக்கிய நகர சாலைகளிலும் தண்ணீர் தேங்கி மழைநீர் தேங்கி அந்த 5 நாட்கள் மழை விட்டும் 5 நாட்களாக நகராட்சி நிர்வாகம் மழைநீரை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்காததால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி உள்ளது. முக்கியமாக சல்லிமலை பகுதியில் மற்றும் திருவள்ளூர் பகுதியில் மழைநீரை வெளியேற்றுவதாக கூறி மோட்டரை வைத்து அப்பகுதியில் உள்ள மழைநீரை வெளியேற்றி அப்பகுதியிலே விடுவதால் மீண்டும் அப்பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. மற்றொரு பகுதிக்கு போய் தேங்கியுள்ளதால் கொசுக்கள் மற்றும் தொற்றுநோய் பரவும் அபாயங்கள் உள்ளது. போதிய மோட்டார் வசதி மற்றும் போதிய ஊழியர்கள் வசதி இல்லா நகராட்சி இந்த நிகழ்வுகள் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் நகர்ப்பகுதியில் உள்ள பல வார்டுகளில் ஒருதலைட்சி பட்சமாக, அதாவது கட்சி பாகுபாடுகின்றி பாகுபாடு பார்த்து ஒரு பகுதி கட்சியினரை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு மட்டும் மழை தண்ணீரை வெளியேற்றுவதும், ஒரு பகுதியை புறக்கணிப்பதும் போன்ற நகர் கவுன்சிலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக இப்பகுதியில் மழைநீரை வெளியேற்றாதால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்கள் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மற்றும் இருசக்கர வாகனத்தில் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி.